விஜய் வந்து த்ரிஷா கூட போனாரு, விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு, நீ போய் விளக்கு பிடிச்சியா? உதயநிதி ஸ்டாலின் வந்து நிவேதா பெத்ரா கமெண்ட் நீ போட்ட கமெண்ட் காட்டுற எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் ஓட அது என் பிராண்ட், அது என் பிராண்ட். உனக்கு எப்படி சொட்டத்தலை பிராண்டோ அது மாதிரி எனக்கு என் கண்ணாடி பிராண்ட். அனுப்பலாம் நிரூபிக்க முடியும். எதனா அனுப்பு, எதனா அனுப்பு, எதனா அனுப்புப்பா, எதனா அனுப்புப்பா, அனுப்புப்பா. யாரனா யாரனாப்பா நான் என்ன சொல்றேன்னா ஒரே நிமிஷம் பொட்டையில நிரூபிக்கிற கூட்டணும்ன்றேன். நான் பேசுறேன். இப்போ வானவில்ன்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இவரை நான் டெய்லி பாக்குறேன், நானும் பாக்குறேன். விஜய் வந்து த்ரிஷா கூட போனாரு, விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு, நீ போய் விளக்கு பிடிச்சியா? நீ பாத்தியா? நீ பாத்தியா? பார்க்காத நீ எப்படி பேசுவ? அப்ப நீ பேசும்போது மத்தவங்க பேச மாட்டானா? நீ மட்டும் பேசுவியா, மத்தவங்க பேசக்கூடாது? என்ன அர்த்தம் இது? சரி பேசி நீ முடிச்சிரு, நான் பேசுறேன். இல்ல அதான் சொல்ல வரேன். நீ மட்டும் ஒருத்தர் மேல அபாண்ட சொல்லுவியா, ஒருத்தர் மேல சொல்லுவியா? நீ விளக்கு பிடிச்சியா? இல்ல நீ யாரா கூட்டம் விளக்கு பிடிக்க சொன்னியா? இல்ல அப்ப மத்தவங்க விளக்கு பிடிப்பா உனக்கு என்னடா வந்துச்சு? அப்ப நான் கேக்குறேன். வானவில்னா சொல்றானுங்க, நான் மட்டும் சொல்றேன் எல்லாரும் கூட்டம் போயிட்டு என்ன பொட்டன்றியா? யாருன்னா கூட்டமா நான் பொட்டல் நிரூபிக்கிறேன். முடிஞ்சு போச்சா? எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன். ஓவரால் கான்வர்சேஷன் இதுதான். என்ன ஏன் இப்படி சொல்றேன்னு நீ கேட்ட, நீ கேட்டது நான் பதில் சொல்றேன். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேசுவா. நான் என்ன சொல்றேன், நீ வந்து தளபதி விஜய் மேல இல்லாத அபாண்டம் சொல்றேன். த்ரிஷா கூட போனாரு, த்ரிஷா வீட்டுல இருந்தாரு, நீ விளக்கு பிடிச்சான்னு நான் கேக்குறேன். இல்ல நீ ஒரு அபாண்டம் சொன்ன, உன்னை பத்தி எல்லாரும் அபாண்டம் சொல்றாங்க, என்னைய பத்தி மட்டும் நீங்க சொல்லக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து த்ரிஷா கூட போந்த நீ பாத்தியா, நீ ஏன் சொல்றேன்றாரு. இவனுங்க கூட உட்காந்து உதயநிதி நிவேதா பெத்ராஜ் கூட போயிடுச்சு, நிவேதா பெத்ராஜை வச்சு பேசுறாங்க. இது பாருங்க, தலைவர் வச்சு பேசினா நீங்க அங்கேயே போயிடணும். இப்ப நான் நீங்க ஒரே விஷயம் நல்லா நீ பேசுறே, நான் பேசுறேன். நீ பேசுறே, யார் முதல்ல சொன்னது? நீ பேசுறேன். நீ நல்லா எடுத்து பாரு. அதாவது இவங்க விஜய பத்தி முதல்ல பேசுனாங்களா, இல்ல நாங்க நிவேதா பத்தி பேசுறோம்? எடுத்து பாருங்க. ஓகே முச்சாச்சா இருப்பா. முதல்ல இவங்க ஆரம்பிச்சு விடுறது எல்லாம் ஒரே நிமிஷம். பர்சனல் அட்டாக் பண்றது, ஒருத்தர் வந்து டீப்பா கொண்டு வந்து பேசுறது, ஒருத்தர் லேடிஸோட வச்சு பேசுறது, இவங்க பண்றது. அதுக்கு பதில் கொடுத்தாக்க வந்து இவங்க பண்ணாங்க, நாங்க பண்ணோம்னு சொல்றது. புரியுதா? முச்சாச்சா பேசு முச்சாச்சி. இப்ப நான் பேசுறேன், நடுவுல பேசுறது. ஓகேவா? இப்போ வந்து விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு, இல்ல ஓகே டிஎம்கே காரங்க பேசுறாங்க, இல்ல நாங்களே கூட பேசிருப்போம் விஜய் எங்க இருந்தாரு அப்படின்னு பேசிருப்போம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து நிவேதா பெத்ராஜ் அப்படி இப்படின்ட்டு ஒரு 2-3 பேர் வச்சு பேசுவாங்க. ஓகே, எப்பவுமே வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தலைவரை பத்தி பேசுறீங்களா, தலைவரை பத்தி பேசிட்டு போயிடணும். இப்போ நாங்க விஜயை பத்தி பேசினா நீ என்ன பண்ணோம், உதயநிதியை வச்சு பேசுறல, அவ்வளவுதான். பர்சனல் அட்டாக் எப்பவுமே பண்ணக்கூடாது. இவன் விஜய் வச்சு பேசினான்ட்டு ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? நான் தான் பேசுறேன்ல. இதுதாங்க பிரச்சனை. விஜயோட அரசியல் வாழ்க்கையை பத்தி பேசு, சரியா? விஜய் என்ன கொள்கையை முன்னேறாருன்னு பேசு. அதுல நீ பர்சனலா அவரை பத்தி பேசினாக்க ஏன் பர்சனலா பேசணும்? நான் பாயிண்ட்டுக்கு வரேன். நீ பேசணும்னாக்கா வீட்டுக்குள்ள பேசு. நான் பாயிண்ட்டுக்கு வரேன். மைக் எடுத்து வந்தாக்க இப்படிதான் பேசுவாங்க யாரா இருந்தாலும். சரி நான் பேசுவேன். நடுவுல பேச பயப்படாத. ஃபர்ஸ்ட் மனசு தைரியமா வெச்சுக்கோ. மனசு தைரியமா வெச்சுக்கோ. அது என் பிராண்ட், அது என் பிராண்ட். உனக்கு எப்படி சொட்டத்தலை பிராண்டோ அது மாதிரி எனக்கு என் கண்ணாடி பிராண்ட். கண்ணாடி அழுறானா இல்ல இப்போ ஒன்னு தெரிஞ்சுக்கோ. இருடா பயம் தெரியல. சரி ப்ரோ, சரி தலைவர் பேசுறாரு, இப்போ நான் பேசுறேன். தலைவர்களை அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ நாங்க விஜய் பத்தி பேசுறோமா? இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை பத்தி எவ்வளவோ பேசுறாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நாங்க வந்து இப்போ கூட இந்த எல்லா மைக்குக்கு முன்னாடி நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். விஜயை பத்தி அசிங்கமா எங்கன்னா ஒரு வார்த்தை, அசிங்கமா வா என்ன பேச விட்டு, அசிங்கமா எங்கன்னா ஒரு வார்த்தை, ஒரு மயிருனோ ஒரு அசிங்கமான வார்த்தைனோ எங்கன்னா பேசியிருந்தா நீங்க எடுத்து காட்டுங்க. இன்னைக்கு இந்த மைக்கு முன்னாடி சத்தியம் போடுறேன், நான் இதுக்கு மேல என் சேனல்லையும் பேச மாட்டேன், யாருக்கும் பேச மாட்டேன். ஒரு வார்த்தை அசிங்கமா. ஆனா வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, யார அவங்க சேனல் இவரு நண்பர் சேனல் எடுத்து பாருங்களேன். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட மாட்டாரு, நாம் தமிழர் கட்சி பொண்ணுகிட்ட வெச்சு செய்து இந்த ஒரே வார்த்தை மட்டும், இந்த ஒரு வார்த்தை இவங்க சொன்னாங்கல்ல ஓபன் மீடியால ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையே வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் அவருக்கு கமெண்ட் போட்டுக்கிறார்.
காட்டுறேன். அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா அதான் காட்டுறேன். இல்ல, அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா நான் பகிரங்க மன்னிப்பு கேக்குறேன் பையன். இருங்க. வந்துச்சுன்னா சரியா? இந்த பாருங்க. என்ன வந்து ஒருத்தன் பொட்டன்னு கேட்டா நான் அந்த வார்த்தை சொல்லி கேட்கலாம். இப்பதான் சொன்னாரு. எதுக்கு பேசணும்? இப்பதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த பாருங்க. வார்த்தை வாயில இருந்து நிக்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. இவர் அந்த பொண்ணு இதுல என்ன ட்வீட் போட்டுக்கிறாருன்னு பாருங்க. நான் கமெண்ட் போட்டு இல்ல இது மாதிரி காட்டா இவங்க ரெண்டு புடவை கட்ட மாதிரி காட்டா இவங்க ரெண்டு புடவை கட்ட போன மாதிரி லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அது ஏஐல யார் வேணாலும் பண்ணலாங்க. நீ காட்டுறத காட்டு. இவரு கமெண்ட் பண்ணிருக்காரு. பண்ணுவாங்களா? ஏஐ மார்பிங் பண்ணுவாங்களாமா? அதுக்கு இவர் காட்டு வராமா? இப்ப என்னத்த காமிக்கிற? இப்ப நீ என்னத்த காமிக்கிற? நீ பேசுற பாஸ். இல்ல கால்ல நீ பேசுற மாதிரி கால்ல கமெண்ட் காட்டு. நீ போட்ட கமெண்ட் காட்டு. என்ன பொட்டன்னு கேட்டல அந்த கமெண்ட் காட்டு. இப்போ அதுதான் எப்பவுமே கேட்டா நான் அவ்வளவு அசிங்கமா கேக்குறேன். இல்ல என்ன தப்பு இருக்கு? அப்போ என்ன வானவில்ன்றா அப்ப நான் என்ன கேக்குறேன்? நீ அசிங்கமா கேக்குதா? கேரவன்ல யார் இருந்தாங்க? தளபதி பேசுவாரா? தளபதி வந்து பேசுவாரா? இதுதான் பதில் இல்லனா நாங்க இருக்கிறோம். வேற என்ன வார்த்தை அது? இல்ல கேரவனுக்குள்ள யாரு இருக்கா? நீ பாத்தியா? ஒரு நிமிஷம். அப்புறம் இல்ல கேரவனுக்குள்ள யாரு இருக்கா பாத்தியா? தலைவனே நான் ஒண்ணே இருப்பா இங்க பாருப்பா. இங்க பாரு. நீ தான் பேசுற. நான் பேசல. சரி பேசு. அழுவா நீ ஒரு தொடர்ந்து கேளுங்க. யார் தளபதி தளபதி ஒரே நிமிஷம். தளபதி அவங்களோட இருந்தாங்க. நீ பர்சனலா பேசும்போது உன்னைய பத்தி பேசிதான் அவன உன்னை பத்தி பேசதான் செய்வேன் நான். அப்படி பேசக்கூடாது. என்னை பத்தி பேசாதீங்கன்னு அழுவுறேனாக்கா அப்படி நீ தளபதி பத்தி பேசாத. நீ பேசுவியா நாங்க பேசக்கூடாது. டயா அர்த்தம் இதெல்லாம். நான் ஒண்ணே சொல்லிக்கிறேங்க. எங்களை வானவில்ன்றாப்ல நான் வந்து வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி. ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி. அவர் யாரனா அனுப்பி விட்டா நான் ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி. வேற என்னங்க சொல்ல முடியும்? வேற என்னங்க சொல்ல முடியும்? ஏன்னா அவருக்கு நான் ப்ரூவ் பண்ணனும். அவரு நான் ப்ரூவ் இவரே மூணாவதா சேர்த்து வேணா ப்ரூவ் பண்ண ரெடி நாங்க. தல சொட்ட தலையோட இருக்காப்ல. வரியா இவர் வானவில்ன்றாரு. அப்ப இவரை பொட்டண்டு வாடானே. இவரை நான் திருப்பி சொல்றேன். ஒரு வார்த்தை இவ்வளவு நாளா பாக்குறேங்க. இவ்வளவு நாளா பாக்குறேன். ஏங்க வானவில்லின்னு நேத்து பேசல. கிட்டத்தட்ட இவர் சேனல் தொடங்கல. இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். இவர் சேனல் ஓடுதுனாலே எங்களால தான் ஓடுது. ஏன் வியூ என்ன போறாம என்ன வார்த்தை சொன்னா உங்க சேனல் ஒரு தளபதியால தான் ஓடுதுன்னு சொல்லுங்க. சொல்லிக்கோ. ஆமா தளபதியால தான் ஓடுது. தளபதியால தான் ஓடுது. ஆமாங்க என் சேனல் தளபதியால தான் ஓடுது. ஒத்துக்கோ. நீ ஒத்துக்கோ. உங்க சேனல் என்னால ஏன் ஓடுது? ஒத்துக்கணும். ஏன் என்ன பத்தி பேசுற? ஏன் என்ன பத்தி பேசுற? ஏன் என்ன பத்தி பேசுற? ரோஸ்ட் பிரதர்ஸ் பத்தி பேசினாதான் இன்னைக்கு பல வர்ச்சுவல் வாரியர்ஸோட சேனல். நான் எடுத்துக்காட்டா இப்போ வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ்ல எத்தனை பேசிருக்கேன்? ஒரு கிட்டத்தட்ட 10-15 வீடியோ பேசிருப்பாரு. 10-15 வீடியோ. நான் ஒரு வீடியோ கூட பேசல. சீமானுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல கால் தூசி கூட உங்களுக்கு கொடுக்கிறது கிடையாது. இவங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து அவதூறா பேசுனாங்கன்னா அப்பதான் கொடுப்போம். எல்லாருமே எங்களுக்கு என்ன வரப்போகுது? வருமானமே எங்களால தான் சம்பாதிக்கிறாரு. அப்ப நீ தளபதி வருமானம் நான் இங்க பாரு. இல்ல விஜய் பார்க்காத அரசியல் ஒண்ணுமே இல்ல. உங்க சேனல் எடுத்து பாரு. தளபதியோட போட்டோவை போடுறது உள்ள வந்து யாரும் பார்க்கணும் தான். நான் தான் சொல்றேன். போட்டோவை போடாம இருந்தாக்க ஓடாது. நான் தான் சொல்றேங்க. ஆமாங்க. அப்ப விஜய் வச்சு பிச்சை எடுக்கணும்னு ஒத்துக்குவாங்க. விஜய் வச்சு பிச்சை எடுக்கணும் ஒத்துக்குவாங்க. நான் சொன்னதானப்பா. நான் சொன்ன பிச்சை எடுக்கிறேன். நான் சொன்ன பிச்சை எடுக்கிறேன். தளபதி வச்சு பிச்சை எடுக்கிறது நீங்க ஒத்துக்குனீங்க. நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒத்துக்க முடியும். நீ வானவில்ல இல்ல நீங்க தான் ஒத்துக்கணும். நான் போய் ஒத்துக்க முடியும். அனுப்புனாதானே ஒத்துக்க முடியும். ஒருத்தர் இருக்கீங்க. எல்லாம் அனுப்புனாத. அது வானவில்ல வேண்டா. நீ சரியா? நீ சரியா? மொத்த தலைவரே சொல்லலாமா? நீ சரியா? இல்ல இப்போ எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? இவர் வந்து அப்புறமா அசிங்கமா சொல்றாங்க. இவரு அனுப்பி வைக்கிறதால சொல்றாங்க. நான் அப்புறமா பேசினா நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கேன். டோக்கன் போட்டு உள்ள நான் வந்து இங்க வரேன். ஒண்ணே இரு. டோக்கன் 200 டோக்கன் இரு எங்க போவாத. இது வந்து எப்பவுமே இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ண கூடாது. நான் அட்வைஸ் தான் பண்றேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கே சொல்றேன். ஏன்னா சோஷியல் இந்த உடன்பிறப்புகளுக்கு நாங்க என்ன அட்வைஸ் பண்றோம்? ஒரு அரசியல் அப்படின்னாக்கா கருத்தியலா வைங்க. விஜய் யாரு கூட போனாரு? விஜய் கேரவன்ல யார் இருந்தா? இதெல்லாம் தேவையில்லாதது. சொல்றது புரியுதா இல்லையா? விஜய் கேரவனுக்குள்ள த்ரிஷா இருந்தாங்களா இல்லையா? நீ பாத்தியா? நீ உள்ள விட்டுட்டு வெளில உட்காந்து இருந்தியா? இது மாதிரி கேட்பமா கேட்க மாட்டோம். நீ அப்படி பேச. நீ பேசுறதுதானே ஒருத்தர் நிவேதா பத்தி வச்சு இழுக்கிறான். தேவையில்லாம வருது. நீ பேசக்கூடாது. நாங்களும் பேச மாட்டோம். நீ மட்டும் பேசுவியா? என்ன நீங்க பேசாதீங்கன்னு உட்காந்து நாளைக்கு தான் என்ன பண்றது?